பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். பழவேற்காடு அருகே ஆளுநர் கலந்து கொண்ட பொங்கல் விழா முடிந்தவுடன் குத்தாட்டம் போட்ட மீனவ பெண்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த மேலவரிவாக்கம் கிராமத்தில் மீனவர் பேரவை சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் ரவி கலந்து கொண்டு மீனவ பெண்களுடன் பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினார். தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து பொங்கல் விழாவில் பங்கேற்ற ஆளுநர் பரதம், சிலம்ப நிகழ்வுகளை கண்டு களித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து ஆளுநர் புறப்பட்டு சென்றார். ஆளுநர் புறப்பட்டு சென்றதும் சினிமா பாடல்கள் இசைக்கப்பட்டது. இதனை அடுத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்த பெண்கள் பாடல்களுக்கு ஏற்றவாறு குத்தாட்டம் போட்டனர். மீனவ பெண்கள் உற்சாகமாக குத்தாட்டம் போட்டு குதூகலம் அடைந்தனர். PM செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார், பாக்யா மற்றும் DJ கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள PM செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
இருக்கேன். ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் ஆளுநர் அவர்களே,
கௌரவித்து சிறப்பு பரிசு வழங்கும். நிற்கிறான்னு கூட யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் தான் சார் அதுமாரி வரீங்க, அதுமாரி குறுக்க வந்தீங்க நீங்கள் தான் அதிகமாக. ராமாயணத்தில் அது ஒன்றும் முத்தானே போதும். அடுத்தபடியாக இப்பொழுது அவுடிவாக்கம் மே கடலூர் மாவட்டம் சுப்ராயன் சகோதரர் அவர்கள்
நீ என்னடா तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे राधे तव जय गाथा जन गण मंगल गायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे போட்டு ಮೀನವರ ಪಲವೇರು ಮೀನುವರ ಸಂಘದ ಪ್ರತಿನಿಧಿಗಳೇ, மீனவர் சமுதாய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். இந்த விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனித பொங்கல் விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Brothers and sisters of fishermen community, I wish all of you a very, very happy Pongal. Meenavar Samudaya is very close to my heart. அனைவரும் என்னோட இதயத்திற்கு நெருக்கமானவர்களே. When I give a signal, then you speak. Keep listening.
This Meenavar Samudaya is very close to the heart of our Prime Minister Narendra Modi also. நம்மளோட மோடி அவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமருடைய இதயத்திலும் மீனவ சமுதாயம் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். Our fishermen community, they play a very, very important role in the growth and development of our country. மீனவ சமுதாய மக்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக மிகவும் முக்கியத்துவம் பெற்று அவருடைய உழைப்பை தந்திருக்கிறார்கள். I am aware of, I know that our fishermen, how much hardship, how much difficulty they face in their day-to-day life. எனக்கு தெரியும் மீனவ சமுதாய மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அவர்கள் வாழ்வை மேம்படுத்துகிறார்கள் என்று. Your job, your work, it requires high risk. I know. எனக்கு தெரியும் உங்களுடைய வேலை என்பது எவ்வளவு கடினமானது என்று. I feel deeply pained, I feel very sad when I hear the news of our fishermen going to the sea for fishing and many of them they do not return. What a hard life. ஒவ்வொரு நாளும் நான் அறியக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் மீன் பிடிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன் என்று நான் மிகவும் வருத்தம் அடைகிறேன். I have met our fishermen, friends, brothers and sisters from Kanyakumari to Ramanathapuram, Thoothukudi, Ramanathapuram, Nagapattinam, all these areas. I have traveled and met. I met our fishermen people, our friends. I know their difficulties. நான் அதிகமாக கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இப்படி பயணங்கள் செய்யும் பொழுது அங்கே எனக்கு மீனவ நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படும் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். If our nation, our country is moving forward, it is because of the hard work of people like our fishermen. இப்பொழுது நாட்டின் வளர்ச்சிக்காக மீனவ சமூகத்திற்கு எப்படியெல்லாம் நான் உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. Whenever I have met our fishermen friends, they have told me about their problems, and I have taken up with the state government, with the central government. I am following, I am trying to help, I am trying to solve some of the problems. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மீனவ மக்களின் பிரச்சனைகளையும் அவருடைய கஷ்டங்களையும் உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து பிரச்சனைகளை களைவதற்கான முடிவுகளை மிக சீக்கிரம் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். I know that our fishermen community, they do not have adequate representation in the government. They do not have adequate representation in our assembly and parliament. I think these are serious issues. நம்முடைய மீனவ சமுதாய மக்களை பாராளுமன்றத்தில் உங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்துரைப்பதன் மூலம் மிக தீர்வு காண முடியும் என்று சொல்கிறார்கள். I can assure you
that these problems will be addressed, will be solved. உங்களுடைய பிரச்சனைகளை என்னவென்று களைந்து அதற்கு சுமூகமான முடிவு காணப்படும். Whenever I meet the Prime Minister Modi and when I brief him about situation in Tamil Nadu, he never forgets to ask me questions about how are our fishermen, what are their problems, have any problem, what are the problems which have been solved, what are the problems not yet solved, what can be done. He always asks about the welfare of our fishermen community. நான் பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுதெல்லாம் தமிழக மீனவ மக்களின் பிரச்சனைகளை எத்தனையோ முறை விரிவாக எடுத்து கூறியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் எப்படி அதற்கு முடிவு காண முடியும், எப்படி அதற்கு முடிவு காண்டு சுமூகமான வாழ்க்கைக்கு அவர்கள் ஏதுவாக செல்வார்கள், எப்படி இது செயல்படுத்தலாம் என்று அவர் கேட்டு இருக்கிறார். Friends, I am impressed, deeply impressed and in fact touched by your love, your affection for me. நம்முடைய மீனவ சமுதாய நண்பர்களே, என் இதயத்தை நீங்கள் தொட்டுவிட்டீர்கள். நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்திருப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். I wish all of you, all of my brothers and sisters of fishermen community, a better future, a safer future. I want your children, our children, to grow up in life, to occupy big positions in the government, in the business, in every walk of life. I wish you all the very best. மீனவ சமுதாய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வருங்காலத்தில் மீனவ சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை தரம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பல யுத்திகளை கையாண்டு அதனை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லிக்கொள்ள நம்மளுடைய மேதக ஆளுநர் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள். I congratulate and thank all the young artists, those who performed dance, silambam, various forms. I am deeply impressed with your performance. இங்கே இந்த விழாவினை சிறப்பித்த நம்முடைய குழந்தை செல்வங்கள் டான்ஸ் மற்றும் சிலம்பாட்டத்தில் மிகவும் அருமையாக ஆடியதை கண்டு நான் உள்ளம் மகிழ்கிறேன். அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். My dear friends, Valga Tamil, Valga Bharatam, Valga Meenvar Samudaya. மீனவ சமுதாய மக்களே, வாழ்க தமிழ், வாழ்க மீனவம், தமிழகம் என்று தன்னுடைய அத்தனை அற்புதமான வார்த்தைகளே இல்லாத அளவிற்கு நமக்கு மேதக ஆளுநர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இனி எந்த ஒரு காலத்திலும் இதுமாதிரி ஒரு ஆளுநரை நாம் பார்க்க முடியாது. நெஞ்சங்களில் தொட்ட மேதக ஆளுநர் ஐயா அவர்கள் வாழ்க 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 என்று மீனவ சமுதாய சார்பாக நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய